உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா, உழைப்புக்கு பேர் போனவர்கள் இந்த கொங்கு பகுதியின் விவசாயிகள். ஆமா, அதன் தொடர்ச்சியாக தான் ஒரு காணொளிய சமீப நாட்கள்ல இந்த சமூக வலைதளங்கள்ல பார்த்து நான் மெய்சிலிர்த்து போனேன். அப்படியான ஒரு காணொளிய பின்வருமாறு இணைத்திருக்கோம், நீங்கள். இவர் பாருங்க, அரச்சலூர் பெரியவர் தினம் டிராக்டர் எடுத்துகிட்டு வந்தார். ஒரு விவசாயி டிராக்டர் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஏனுங்க ஐயா, தினமே வந்துடுற உங்களுக்கு என்ன வயசாச்சுங்க? 79 ஆச்சுங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் இதில் பதிவாகுது, மக்களுக்கு தெரியணுமில்ல. அரச்சலூர்காரரு 79 வயசாகி கம்மன் இருக்கா, டிராக்டர் எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே சரிங்க டீ வாங்கிட்டு போங்க. மகன் எல்லாமுங்க மகனெல்லாம் பேச்சுவார்த்தை இல்லைங்க, அவன் இருக்கிறானுங்க, அதெல்லாம் ஒன்றும் சும்மா இங்கே. சரி, அது வேண்டாம் விட்டுருங்க, அது வேண்டாம் விடுங்க. இந்த வயசுல இப்படி பாடுபடுறீங்க. பண்ண எத்தனை ஏக்கராங்க? 15 ஏக்கரா. என்ன போட்டுருக்குறீங்க? நல்ல கரும்புங்க. ஆளை போட்டோனுங்க. சரி, ஆளையில அடிச்சுக்கணும். இன்னைக்கெல்லாம் வச்சுனாத்த கடனாகுதுங்க. இப்படி சரிங்க. அது 1700 ரூபா கொடுக்குறாங்களுங்க. சரிங்க. அப்புறம் அது ஒன்றும் மிச்சமாக மாட்டேங்குது. பாருங்க, இந்த காணொலியை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இதுல என்னப்பா இருக்கு, ஒரு பெரியவர் தானே பேசிட்டு இருக்காரு ஏதோ அப்படின்னு இதை கடந்து போறவங்க சிலர் இருந்தாலும், இதை பார்த்து பிரமிச்சு மெய் சிலிர்த்து போற பலரும் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எந்த சமூகமா இருந்தாலும் அவர்களுடைய இலக்கு விவசாயம் சார்ந்து வளர்ந்திருந்தாங்கன்னா, அந்த விவசாயத்தை தன்னுடைய முதுமையான வயது முதிர்ந்த காலத்தில் செய்யணுங்கிறது அவங்களுடைய ஆசையா இருக்கும். அப்படிப்பட்ட பகுதி இந்த கொங்கு பகுதி. ஆமா, தண்ணி இல்லை தன்னுடைய நிலத்திலைனாலும் 1000 அடிக்கு ஆழ்துளை கிணறு அமைத்து அதிலிருந்து தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள். அதிலும் குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பார், இந்த கொங்கு பகுதியில மட்டும்தான் இவ்வளோ ஆழமான கிணறுகளையே என்னால் பார்க்க முடிகிறது. நான் இந்த தமிழகம் பூராமே பயணிச்சாலும் இந்த கொங்கு பகுதிகளில் மட்டும்தான் குறைந்தது 50 அடியிலிருந்து 100 அடி வரைக்கும் கிணறுகள் அமைத்து விவசாயம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது, அவர் பேசுறதும் ரொம்ப எனக்கே சிலிர்த்து போச்சு. அதை கேட்கும்போது, என்ன இவர் தமிழகம் பூரா பயணிக்கக்கூடியவர்னு சொல்றாரு, ஆனா இந்த கொங்கு பகுதியில மட்டும்தான் கிணறுகள் இவ்வளோ ஆழமா இருக்குமா? ஏன் இந்த கொங்கு பகுதியில மட்டும்தான் ஆழ்துளை கிணறு அமைத்து தண்ணீர் எடுத்து விவசாயம் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்து அது சம்பந்தமா நம்ம தேடி பார்த்தோம்னாலும் அதுதான் உண்மையும் கூட. அதனுடைய தொடர்ச்சியாக தான் போயர் எனும் சமூகத்தில் கொங்கு போயர்கள் என்ற பிரிவே உண்டு. அவர்கள் இந்த கிணறுகள் அமைப்பதில் வல்லவர்கள். அந்த தொழில் அவர்களுக்கான தொழில். அதை அவங்க செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். நீரோட்டம் இங்க இருக்குன்னு சொன்னாங்கன்னா இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையே இந்த கொங்கு பகுதிகளில் அமைத்திருக்காங்க. அப்ப எதை நம்பி? இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களை நம்பி அவர்கள் அந்த கிணறு அமைக்கும் தொழில் செய்யக்கூடிய வல்லுநர்களாகவும் இருந்திருக்காங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. ஓகே, இந்த பெரியவரை பத்தி பார்த்தோம்னா, ஒண்ணு, இவர் அரச்சலூர் பகுதியை சார்ந்தவர் அப்படிங்கிறது இந்த காணொளி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. உண்மையாலுமே இவரை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. ஒண்ணு, இவர் ஒரு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவரா இருக்கணும், இல்ல நாங்க மதிக்கிற வேட்டுவ கவுண்டர் சமூகத்தை சார்ந்த உறவா இருக்கணும். ஏன்னா இவருடைய உடலும் இவருடைய தோற்றமும் அதை தான் நமக்கு இங்க பிரதிபலிக்குது. உடலும் தோற்றத்தையும் வைத்து நீங்க சொல்லிட முடியுமான்னு இங்க கேட்கலாம். ஆனா இந்த வயதிலையும் உழைக்கக்கூடிய முதியவர்கள் இந்த 2 சமூகத்திலையும் விவசாயம் செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பிற சமூகத்தையும் நம்ம மதிக்கிறோம், ஆனால் இந்த இடத்துல இந்த முதியவரை அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அரச்சலூர் பகுதிகளில் 2 சமூகமும் கணிசமாக வாழ்றாங்க. ஸோ அந்த வகையில நாங்க இதை குறிப்பிடணும். அது போக இந்த பெரியவருடைய அந்த தோரணையை பார்க்கும்போது எனக்கெல்லாம் அப்படியே மெய் சிலுத்து போகுது. அப்படியான ஒரு தோரணை, அந்த பேச்சு, யதார்த்தமான பேச்சு, உழைக்கணும், இதுல என்ன பெருமை அப்படிங்கிறத அந்த ஒரு நெறியாளர் கேட்கறதையும் கடந்து போற பண்பு, இதெல்லாம் பெரிய விஷயமா நான் பார்க்கிறேன். 80 வயது ஆயிடுது, தன்னுடைய மனைவியால வந்துட்டு காட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு கப் டீ வச்சு கொடுக்க முடியல, தேநீர் வச்சு கொடுக்க முடியல. இருந்தாலும் தன்னுடைய நிலத்துக்கு வேலைக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நானா போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அது என்னுடைய மாண்பு அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இது இருக்கு. இதை ஒரு இந்த இந்த காணொலியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பா இருக்கு.
இந்த வயசுல நம்மளால இவ்வளவு வேலை செய்ய முடியுமா, இந்த வயசுல நம்மளால எல்லாம் இப்படி இருக்க முடியுமான்னு கூட தெரியல. ஆனா 80 வயது கடந்து போன நிலையிலையும் தன்னுடைய நிலத்தை மற்றவர்களுக்கு ஒரு குத்தகைக்கு கூட கொடுக்கலாம். அப்படி கூட கொடுக்காம தன்னுடைய வேர்வையை சிந்தி அந்த நிலத்தில் பயிர் செய்யணும்னு நினைக்கிறாரு இல்லையா? உண்மையாலுமே நம்மெல்லாம் எழுந்து நின்று இது போன்ற நபர்களுக்கு கைத்தட்டி வரவேற்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். உழைப்பிற்கு பேர் போனவர்கள் இந்த கொங்கு பகுதியின் விவசாயிகள் என்பதற்கு இந்த காணொளியும் ஒரு சாட்சியாகவே இனிவரும் காலங்கள்லையும் இந்த சமூக வலைதளங்களில் கண்டிப்பா இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த பகுதிக்கே ஒரு மாண்பு உண்டுங்கிறத நான் மீண்டும் மீண்டும் அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேங்க. இந்த கொங்கு பகுதிக்கே கொங்கு அருந்ததிர்களாகட்டும், இல்லை கொங்கு பறையர்களாகட்டும், கொங்கு நாடார்கள், கொங்கு வேட்டுவ கவுண்டர், கொங்கு வெள்ளாள கவுண்டர், இந்த சமூகங்களுக்கு எல்லாமே செட்டியார் முதலியார் போன்று இந்த பகுதிகளில் வாழக்கூடிய அனைத்து சமூகங்களுக்குமே ஒரு தனியான மாண்பு உண்டு. என்னன்னா, பிறருடைய பணத்திற்கு இவர்கள் ஒருபோதும் ஆசைப்படாத மக்கள். அப்ப பிற பகுதியிலாம் அப்படி இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க. எனக்கு என் பகுதியை பற்றி தெரியும். என் பகுதியினுடைய இந்த தமிழகத்தில் தவிர்க்க முடியாத இந்த கொங்கு பகுதியினுடைய வாழ்வியலை பற்றி பேசணுங்கிற ஒரு ஆசை, அதைத்தான் இந்த இடத்துல வெளிப்படுத்துறோம். பிற பகுதி மக்கள் தவறா கருத வேண்டாம். இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு மாண்புண்டு, அதையும் நாங்கள் மதிப்போம். நாங்கள் எங்கள் கொங்கு பகுதியின் மாண்பை பற்றி தொடர்ந்து உரைத்து கொண்டே இருப்போம். அந்த வகையில அதுதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாதவர்களாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைத்து சமூகங்கள்லையுமே அந்த மாண்பு இருக்கு. வயது முதிர்ந்தவர்கள் தான் ரொம்ப முதிர்ச்சியோட இருப்பாங்க. அவங்களால வீட்டுல சும்மாவே இருக்க முடியாது. ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், ஏதோ ஒரு வேலையை செய்யணும். காலையில எந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் ஏதோ ஒரு வேலையை செய்யணும். அப்பதான் அவங்களுக்குலாம் தூக்கம் வரும். இல்லைன்னா எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு சொல்ற எத்தனையோ பெரியவங்களை நம்ம பார்க்க முடியுது. ஏங்காத்தான் இத்தனை வயசுல போய் நீங்க ஆடு மாடு மேய்க்கணுமா, கம்முன்னு இருங்க, ஏன் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, கம்முன்னு இருங்கன்னு சொன்னோம்னா, இதை கூட செய்யாத என்னங்கண்ணா, இதை கூட நம்ம செய்ய மாட்டோமா, இது கூட ஆள் வச்சா பண்ணைந்தாங்கம்மா, இப்படிங்கிற வார்த்தை எல்லாம் யதார்த்தமான வார்த்தையா இருக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்கள்கிட்டயுமே. இது வாழ்வியலோடு கலந்த வார்த்தை. அதுவும் அந்த வயதானவங்களையெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏதோ அந்த ஒரு இது வைரம் பாஞ்ச உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வேலை செய்து செய்து வேர்வையை இந்த மண்ணில் சிந்தி சிந்தி அவங்களுடைய உடம்பெல்லாம் அப்படி இறுகி போயிருக்கும். அதுவும் அன்றைய காலங்களுக்கே நம்ம முன்னாடி குறிப்பிட்டதை போல குறிப்பா இந்த கொங்கு பகுதிகளில் உணவிற்கே ஒரு பஞ்சம் இருந்த ஒரு சூழ்நிலையும் இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் இந்த கொங்கு பகுதியில் கம்பு, கேழ்விறகு, சோளம் இது போன்ற தானியங்களையே உணவாக சாப்பிட்டுருக்காங்க. அப்படின்னா அவங்க உடம்புல எவ்வளவு சத்து இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு நாள் கம்மஞ்சாப்பாடோ இல்லை வந்துட்டு சோள சாப்பாடோ சாப்பிட்டோம்னா நமக்கு அப்படியே உடம்பு நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவங்க அதைத்தான் உணவாவே சாப்பிட்டுருக்குறாங்க. அப்ப அவங்களுடைய உடம்பு எப்படி இருக்கும்? இன்னொரு நிகழ்வையும் நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. குறிப்பா இந்த கொங்கு பகுதிகளில் பல சமூகங்கள்ல வயது முதிர்ந்தவங்க ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகவே மாட்டாங்க. அதை நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போகவே மாட்டாங்க. வயது ஒரு 90 கடந்து விட்டது, என்னால் முடியல அப்படின்னு அப்படியே கட்டலோட படுத்தாங்கன்னா 1 வாரம் 2 வாரம் அவங்களுடைய உயிர் தன்னால் நின்றுவிடும். அவங்களுக்கு மருத்துவ செலவு எடுத்துக்கிட்டாலே பிடிக்காது. ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு போனாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு ரொம்ப தங்களை அருவருப்பா நினைக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அப்படின்னா உணவே மருந்துன்னு வாழ்ந்திருக்காங்க. உழைப்பே தங்களுக்கான மருந்து, உணவே தங்களுக்கான மருந்துங்கிறது அவங்களுடைய மனநிலையில இருந்திருக்கு. வேர்வை வெளியே வராம இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய மக்களை நீங்க பாத்திரவே முடியாது. அதுவும் இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய கொங்கு வேளாள கவுண்டர்கள் தங்களை விவசாயிகளாக, விவசாய நிலங்களில் போராடி கொண்டிருக்கக்கூடிய சமூகங்களாக பார்க்கும்போது அந்த சமூகமும் தங்களுடைய நிலையில் உறுதியா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பெரிய தொழிலதிபர்களா இருப்பாங்க. காலையில பாத்தீங்கன்னா கடுத்தறையில தன்னுடைய வீட்டுல சாணி எள்ளுவாங்க. அதை பெருமையா தான் கருதுறாங்க. அதுல என்ன இழுக்கு இருக்க போகுது? தான் வளர்த்தும் ஆடு மாடுகளோடு தான் பயணிப்பாங்க. இன்னைக்கும் நம்ம பாக்குறது இல்லையா, தமிழக பல பகுதிகளில் பல இளைஞர்கள் எதையோ நோக்கி போகும்போது இந்த கொங்கு பகுதியில் சில பேர்கள் போறாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அந்த ரேக்லா ரேஸுக்கு போற இளைஞர்கள் மது அருந்த மாட்டாங்க. ஏன்னா அது தன் நிலையை மறக்க செய்யுங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையா இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. சிலர் விதிவிலக்கா இருக்கலாம், பலர் மது அருந்த மாட்டாங்க, புகைக்க மாட்டாங்க. அந்த மாடுகளை தன்னோட வீட்டுல இருக்க பிள்ளைகளா நினைச்சு அந்த ரேக்லா ரேஸ்க்கு போறாங்க. விவசாயம் சார்ந்த ஒரு விளையாட்டு போட்டிகள் தானே அதெல்லாம். ஸோ இப்படியான விஷயத்தையும் நம்ம முன்னெடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பெரியவர்கிட்ட இருந்து இளைஞர்களான நாம கத்துக்கிறதெல்லாம் ஒரே விஷயம்தான். அட் லாஸ்ட் டு த எண்ட் இதுல இருக்கக்கூடிய மாறல் ஒன்னாதான் நான் கருதுறேன். நம்ம எவ்வளவு வசதியா இருந்தாலும் விவசாயம் செய்ய தயங்காதீங்க. உங்களுடைய
ஒரு முதுமையான காலத்துல அப்படிங்கிறத சொல்றார். நல்ல உணவை உண்ணுங்க, நல்லபடியா உங்க உடம்பு இருக்கும். எதையும் என்கிட்ட இருக்கிறது நான் தான் பெருசு அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் கடந்து உழைங்க, உண்மையா இருங்க, நம்மள நம்புறவங்களுக்கு விசுவாசமா இருங்க, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறத கருதுறார். அப்படி அவர் கருதுவதை தான் அவருடைய வார்த்தைகளிலிருந்து முதிர்ச்சியாக உதிக்கும் வார்த்தைகளா நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இளைஞர்களே, ஒன்றை மட்டும் மனதில் ஏற்றிக்கொள்வோம். மது, மாது, சூது போன்ற தீய பழக்கங்களுக்கு இனிவரும் காலங்களில் நாம் வாழக்கூடிய அனைத்து சமூகங்களுக்கும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களுக்கும் ஒரு வேண்டுகோளாய் நாங்கள் சொல்வது அதுதான். இளைஞர்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இதையெல்லாம் கடந்துவிட்டு சுய சிந்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த பகுதியை முன்னேற்றுவதில் நமக்கான பண்பும் மாண்பும் ரொம்ப முக்கியமானது. இனிவரும் காலங்களிலும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் நம்ம கொங்கு பகுதி ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். இனிவரும் காலங்களிலும் அது போன்ற நிகழ்வையே நாம ஊக்குவிப்போம். கண்டிப்பா நாம முன்னேறின பிறகு, இந்த கொங்கு பகுதி இன்னும் முன்னேறி கொண்டே போன பிறகு, பிற பகுதியில் இருக்கக்கூடியவங்களையும் சேர்த்து முன்னேற்றுவதற்கான வேலையை நம்ம செய்வோம். நாம் ஒரு முன்னெடுப்பை எடுப்போம். நிச்சயமா அதுதான் இனி வரும் காலங்களில் நமக்கான ஒரு தெளிவாக இருக்குங்கிறது நம்பிக்கை. வாழ்ந்து மறைந்தவர்களை முன்னோர்களாக வழிபடும் பழக்கம் கொண்டவர்கள் நாம். அந்த வகையில் தொடர்ந்து நம்மால் முடிந்ததை நம் சமூகத்திற்கு செய்து கொண்டே இருப்போம். நம் பகுதியில் வாழும் அனைத்து சமூகங்களையும் அரவணைத்து வாழ்வோம். நிச்சயமாக இனிவரும் காலங்களிலும் ஒரு வளமான கொங்கு பகுதியை கட்டமைத்து கொண்டே இருப்போம். இவரை பற்றி யாருக்காவது தெரிந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நாமளும் தெரிஞ்சுக்குவோம். அது இவரை நேரில் போய் சந்திச்சு இவருடைய தன் நிலையிலிருந்து மாற்றுவதற்கான வேலையை நம்ம ஒருபோதும் செய்திட வேண்டாம், செய்திடவும் மாட்டோம். போய் இன்டர்வியூ எடுக்கிறேன், ஐயா எதையாவது சொல்லுங்க, அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அது அவர் இந்த வயதில் இருக்கக்கூடிய, இந்த மாதிரியான மனநிலை இருக்கக்கூடிய, இது மாதிரியான உழைக்கும் ஒரு தெளிவான முதியவர்களை நம்ம பல இடங்கள்ல பார்க்க முடியும் கொங்கு பகுதிகளில். இவரை ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. உழைப்புக்கும் வயதானவர்கள், உழைக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறதுக்கான, அதுவும் குறிப்பா இந்த கொங்கு பகுதியில் அப்படிங்கிறதுக்கான ரெப்ரசன்டேட்டிவா இவரை நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளவுதானே தவிர இவரை போய் உடனே இன்டர்வியூ எடுத்து இவரை ஒரு தன் நிலை மறவ செய்யக்கூடிய வேலையை நம்ம செய்வதற்காக அதை கேட்கல. தெரிஞ்சுக்கலாம் யார் இவர் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இனி வரும் காலங்கள்லையும் தொடர்ந்து நம்ம இது போன்ற வித்தியாசமான நபர்களை எங்காவது காணொளிகளாகவோ இல்லை நேரடியாகவோ சந்தித்தால் அவர்களை பற்றியும் பேசுவோம். அவர்கள் தன்னுடைய வாழ்வியலிலிருந்து இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல வர்றாங்கிறதையும் புரிந்து அதை பிறருக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொங்கு பகுதிகளில் இவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது சார்ந்து வயது முதிர்ந்த பெண்கள் உழைப்பதெல்லாம் பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன். ஒரு பாட்டியெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஒரு 10 ஏக்கர்ல அந்த பாட்டி பண்ணையம் பண்ணுது. ஒரு தனி பாட்டி. அவர்களுடைய பசங்கள்லாம் வெளியே போய் செட்டில் ஆயிட்டாங்க, எல்லாம் தொழிலில் இருக்காங்க. பின்னாளில் இந்த பாட்டி உடைய காலம் முடிந்த பிறகு அவங்கெல்லாம் இங்கே செட்டில் ஆவாங்கன்னு நம்புறேன். ஒரு நல்லது கிட்டத்தட்ட வர்றாங்க, ஏதாவது தேவைன்னா அந்த பாட்டிக்கு செய்கிறாங்க, உடனே வந்துடுறாங்க. ஆனாலும் அந்த பாட்டியை கம்முனருன்னு சொன்னாலும் கம்முனு இருக்க மாட்டேங்கிறாங்க. தனியாளா பண்ணையம் பண்ணுது அந்த பாட்டி. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஏக்கர்ல மக்காசோளம் போடுது. ஒரே ஆளா அந்த காட்டை எல்லாம் நிர்வகிக்குது. காலையில 4 மணிக்கெல்லாம் டக்குன்னு எந்திரிச்சு போய் காட்டை பார்க்குது அந்த பாட்டி. கையில ஒரு தடியை மட்டும் எடுத்துக்குது. எது வந்தாலும் அந்த பாட்டிக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஏன் ஒரு புலியே வந்தாலும் அந்த பாட்டி அடிச்சு விரட்டிடும்னு நினைக்கிறேன். தன்னுடைய பயிருக்கு ஒரு புலியால் சேதம் வருதுன்னா கூட அந்த பாட்டி அடிச்சு அந்த புலியை கொண்டுரும்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு வீரமிக்க, ஒரு எழுச்சி மிக்க பாட்டியா நான் பார்க்கிறேன் என்னுடைய புரிதல்ல இருந்து. ஸோ அப்படியான மனிதர்களை எல்லாம் நமக்கான ஒரு ஊன்றுகோலா இளைஞர்களும் இளம் பெண்களும் எடுத்துக்கோ. இன்னைக்கு எத்தனையோ பேர் நமக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோம், நான் கணினித்துறையில மாசம் ஒரு 1,50,000 சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு காட்டுல வேலை செய்யணும். அவங்களுடைய நிலையவே மாத்திக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை செஞ்சாலே கைகள் வலிக்குதுங்க அப்படிங்கிறோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, ரொம்ப உடலை வருத்தி செய்ய வேண்டாம், ஆனால் நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த மண்ணில் போடுவோம். ஒரு காலத்தில் நம்ம விவசாயத்தை நம்பியே இந்த உலகம் வாழ்ந்தது. உணவை உற்பத்தி செய்யக்கூடிய நிலைக்கு மனித நாகரீகம் உயர்ந்த பிறகு விவசாயத்திற்கான தேவையும் அதற்கான முன்னெடுப்பும் ரொம்ப அதிக அளவில் இருந்தது. ஸோ அந்த துறையை சார்ந்து எல்லாருமே இயங்கினாங்க. ஆனா இன்று பல்வேறு துறைகளை சார்ந்து பல்வேறு கட்டங்களினுடைய பரிணாம வளர்ச்சியா நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒன்றை மட்டும் மறந்துட வேண்டாம், உணவு என்பதுதான் மனிதனின் மூலதனம். அதனால் நம்மளுடைய மரபணுவோடு கலந்திருக்கக்கூடிய அந்த உணவை உற்பத்தி செய்யும் திறன் கண்டிப்பா நம்ம ஒருபோதும் விட்டுறக்கூடாது. நம்ம என்ன விவசாயம்னே தெரியாம மண்ணில் எதையாவது தூக்கி விதைச்சா கூட அது விளைஞ்சு வீட்டுக்கு வருங்கிறது நமக்கான ஒரு முதுமொழி. அந்த முதுமொழிக்கும் ஏற்ப
கண்டிப்பா இனிவரும் காலங்களில் இளைஞர்களும் இளம் பெண்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் விவசாயத்தை பயிலுங்கள். அது எந்த தவறும் எந்த ஒரு அஹ், தப்பும் கிடையாதுங்கிறது ஒரு என்னுடைய வேண்டுகோளா இந்த இடத்துல வைக்கிறேன். அதை போலவே நம்ம செய்யும் தொழிலில் நம்மளுடைய கவனம் மிக இருக்க வேண்டும். ஸோ அதைத்தான் இந்த காணொளியும் நமக்கு உணர்த்துகிற விஷயம். அப்படி நம்மளை நம்பி நம்ம கிட்ட யாராவது வந்து ஒரு வேலை செய்கிறாங்களோ இல்லை நமக்கு விசுவாசமா இருந்தாங்களோ அவங்களுடைய மனதையும் குளிர் வைக்க நம்மளுடைய வயதையும் நம்மளுடைய கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் நம்ம அவங்களுக்கான தேவையும் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறத இவருடைய காணொளியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. வன்மங்களை தவிர்த்து இந்த கொங்கு பகுதியை வளமாக கட்டமைக்க அனைவரும் ஒன்று சேருவோம். நான் பெரியவன் நீ பெரியவன்கிறதையெல்லாம் கடந்து அனைவரும் சமமாக இருப்போம். எனக்கு யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை, எனக்கு யாரும் தாழ்ந்தவர்களும் இல்லை. நானே உயர்ந்தவன் என்ற எண்ணத்தோடு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். படிப்பறிவு தான் நமக்கான தெளிவை கொடுக்கும். இளைஞர்களே, இளம் பெண்களே, படிப்பறிவை நோக்கி பயணிப்போம். இனிவரும் காலங்களிலும் மீண்டும் மீண்டும் சொல்வதை போல வளமான இந்த தமிழகத்தில் ஒரு வலிமையான கொங்கு மண்டலத்தை இங்க இருக்கக்கூடிய மக்கள் கட்டமைப்போம். நன்றி. இனியும் இதுபோன்ற காணொளிகள் இதுபோன்ற விஷயங்கள் பற்றி நம்ம வித்தியாசமா ஏதாவது பார்த்தோம்னா அதை பற்றியும் பகிர்ந்து கொண்டே மக்கள்கிட்ட மகிழ்ச்சியோட உரைத்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து எங்களுடைய காணொளிகளை பார்க்க எங்களோடு